ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அங்காய பொடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். கடுகு, இது மிளகாய் வத்தல், இது கூட உள்ள மிளகு போட்டிருக்கேன். இது சுண்டைக்காய், அடுத்தது வேப்பம்பூ, மணத்தக்காளி வத்தல், ஜீரகம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தனியா, இங்கே சுக்கு, ஒரு விரல் அளவுக்கு சுக்கு எடுத்து நான் தட்டி வச்சுட்டுருக்கேன். அடுத்தது இது கல்லுப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம், அதாவது எடை, வெயிட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒவ்வொன்றும் அந்த டைம் மாறுபடும் இல்லையா, அதனால தான் தனித்தனியாக வறுத்துக்கணும். இல்லாட்டா ஒன்றா கொட்டி கூட வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியா வறுத்துக்கிறேன். தனியாவை தனியாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது நம்ம ஜீரகம் வறுத்தா எப்படி ஒரு படபடப்படன் லைட்டாக ஒரு சவுண்டு வரும் மாதிரி, அந்த மாதிரி வரும். அதுலேருந்து புகை தெரியறதா, அந்த மாதிரி வரும்போது அது வறுப்பட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கருக விட்டுறக்கூடாது. இதை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு மணத்தக்காளி வத்தல். தனியாவை விட இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இது ஆல்ரெடி கருப்பு கலரில் இருக்கிறனால கவனமாக பார்த்து வறுக்கணும். நமக்கு தெரியாது இல்லையா கருகி போயிட்டா என்னங்கிறது, அதனால் பார்த்து கவனமாக வறுக்கணும். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருளுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய வகையில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் பார்த்திங்கன்னா, இதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது இவ்வளோ இருக்குது, அது அவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இருக்கிறத போட்டு பண்ணாலும் அதுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் சேம் ரேஷியோலையும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்னா, சுண்டைக்காயை சேம் ரேஷியோவில் போட்டிங்க அப்படின்னா கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சாப்பிடாது. அதுதானே தவிர மற்றபடி இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் இதை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அது எல்லாமே நன்மை தரக்கூடியது தானே. அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது சீக்கிரம் வறுபட்டுடும். இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை கூட போட்டுடலாம். இதையும் நம்ம இதோடையே சேர்த்து ஒன்றாவது தான் அரைக்க போகிறோம். போட்டு ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது தான் போடணுங்கிறல, எதை வேணால் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது வேப்பம்பூ. இது ரொம்ப 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 நமக்கு பயன் தரக்கூடியது. இந்த சம்மரில், இந்த பங்குனி மாதம், சித்திரை மாதம்லாம், சித்திரை வருஷ பரப்புக்கு வேப்பம்பூ வச்சு தான் நம்ம பச்சடி பண்ணுவோம். அந்த சமயத்தில் பங்குனி எண்டு சித்திரை, இப்போலாம் கரெக்டாக நம்ம இந்த மாதத்தில் இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில டைம் லேட்டாகவும், சில டைம் சீக்கிரம் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் கருக விட்டுறாமல் வறுக்கணும் மெயினாக. இந்த வேப்பம்பு வறுக்கும் போது எவ்வளோ வாசனை வருது பாருங்கள். அடிக்கடி வேப்பம்பூ ரசம் அல்லது வேப்பம்பூவை சும்மாவே நம்ம லைட்டாக 2 ட்ராப் எண்ணெய் விட்டு வறுத்து உப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டெய்லியே சாப்பிட்லாம். அதை ஃப்ரீயாக கிடைக்கிறது. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் இருக்கும். இப்போ இது இந்த அளவுக்கு போதும். நான் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம சுண்டைக்காய், நம்ம அம்மாவுக்கு ஈக்குவல் இது. நம்ம அம்மாவை தவிர வேறு யாராவது நமக்கு நல்லது நினைப்பாங்களா? நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா நம்ம அம்மா மட்டும்தான். இந்த சுண்டைக்காய் நம்ம அம்மாவுக்கு ஈக்குவல். நீங்கள் சுண்டைக்காய் நினச்சிங்கன்னா அம்மாவை நினச்சிக்கணும். அவ்வளோ நன்மைகள் இந்த சுண்டைக்காயில் இருக்குது. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுற ஒவ்வொன்றுமே அவ்வளோ பலன்கள் தரக்கூடியது. ஒவ்வொன்றை பற்றி நீங்கள் தனித்தனியாக எடுத்து பாருங்கள். அவ்வளோ நன்மைகள் இருக்கும் இதில். இதை நான் கொஞ்சம் இது இந்த கலரில் இருக்கா, கருப்பாக வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். விட்டால் கருகிடும். எடுத்து மாற்றிக்கிறேன்.
இப்போது ஜீரகம் போட்டுக்கிறேன். இதுவும் படபடன்னு வெடிக்கும், அந்த சமயத்தில் இறக்கிக்கலாம். ஜீரகம் அகத்தை வந்து சீராக வைக்கக்கூடியது. ஜீரகத்தை வந்து நம்ம போட்டு வெந்நீர் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதே சமயம் ஜீரகத்தை வந்து வடிகட்டியில் போட்டு ஒரு தடவை பைப்புக்கு நேரம் பிடிச்சி வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பேசினா அது கருகிடும். நான் இதையும் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வானலி ஹீட்டாக இருக்கு இல்லையா. இப்போ கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் போதும். சில பேர் கடுகு இதில் வெங்காய பொடியில் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம கடுகு எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் கடுகு சேர்த்துக்கலாம். எது எதில் கடுகு சேர்க்கணுமோ அது எல்லாத்துலேயும் மறக்காமல் சேர்த்துக்கணும். எல்லாமே கண்டிப்பாக ட்ரையாக தான் வறுக்கணும், ஆயில் விட்டுறக்கூடாது. ஆல்மோஸ்ட் வெடிச்சாச்சு, இதையும் சேர்த்துக்கலாம். டன். நம்மளோட ஃபேவரைட் கட்டி பெருங்காயம். இது சும்மா லைட்டாக வறுத்தா போகும், ஆயில் விட்டால் தான் இது பொரிஞ்சு வரும். ஆனால் இது அரைப்பட்டுடும். ஓகே, இது வந்து இந்த ஷீட் ஆக என்னென்னா இலகிடும். அதனால் லைட்டாக பண்ணி இதில் போட்டுக்கலாம். மிளகு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எடுத்துன்னு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மிளகு. ஏன்னா காரம் அதிகமாக தரும் இல்லையா, அதனால் இதை குறைச்சி போட்டுக்கலாம். ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான், நோ மெஷர்மெண்ட். இந்த சுண்டைக்காயும் கசக்கும், வேப்பம்பூவும் கசக்க தான் கசக்கும். மிளகு காரம், இப்போ எல்லாத்தோடையும் இது சேரும்போது அது ஒரு தனி சுவையாக தரும். தனியாக சேர்றது கசப்பை வந்து அதை அடிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ரொம்ப வறுபடணுங்கிறது இல்லை, சுக்க தூக்கி இதிலே போட்டுறேன். ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பை நான். மிளகு போட்டிருக்கனால எனக்கு இந்த மிளகாய் வத்தல் போகிறோம். தேவைப்பட்டால் இன்னும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிடிச்சபடி நான் கல்லுப்பு போட்டு இதையும் வறுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், கல்லுப்பு வாங்கி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணுறது நல்லது. தூள் உப்பு வாங்கிறதுக்கு பதிலாக கல்லுப்பு வாங்கி வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மிளகாய் வறுக்கும் போது உப்பை போடும்போது என்ன ஆகும்னா, இந்த மிளகாயினுடைய காட்டு நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதுக்கு தான் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்ல நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. வறுக்கும்போது நம்ம பேசினா அவ்வளோவா கவனம் இதில் இருக்காது, அப்புறம் எல்லாமே கருகி போய்டும், அத்தனை பொருளும் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கல்லுப்புமே வெடிக்கும் படப்படன்னு. இதை வெடித்தா நம்ம மேலே இருக்க திருஷ்டியெல்லாம் போகும் சொல்லுவாள்ல, வெடிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம். ஓகே, இதையும் நான் ஆற வச்சுக்கிறேன். ரொம்ப சில்லுன்னு ஆற விடாமல் ஒரு இளம் சூடாக இருக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா சூப்பராக இது கிரைண்ட் ஆகிடும். ஆறி எடுத்து இப்போ நான் பொடி பண்ணிக்கிறேன். பொடி பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக கசக்கும். இது நீங்கள் சூடான சாதத்தில் நெய் விட்டோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் சாப்பிடுங்க.
அதுக்கப்புறம் பாருங்கள் அதனுடைய ரிசல்ட்டை. இது எதுக்கு மருந்து அப்படின்னா, வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். நம்ம வயிற்றை வந்து க்ளீன் பண்ணும். ஒரேடியாக நான் ஒரு 2-3 நாள் டிசென்ட்ரி போயிட்டே இருக்குது, சம் ரீசன் நமக்கு எதுனே தெரியாது. அதுக்கு நாங்கள் டக்குன்னு நம்ம டேப்லெட் போட்டு அதை வந்து சரி பண்ணிட்டா உள்ளே உள்ள அந்த அந்த டாக்ஸில்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அதை அடித்து வெளியில் கொண்டு வரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அதெல்லாம் சரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த குடலில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாஸ், அதாவது கெட்ட பாக்டீரியான்னு இருக்கு இல்லையா, அதையெல்லாமே இது வெளியில் கொண்டு வந்துடும். வயிறு அப்படியே சூப்பராக, அதாவது நம்ம வந்து ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் வயிறு, குழு குழுன்னு சாதாரணமாக நார்மல் டேஸில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது சரி பண்ணிவிடும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு தான் பாருங்களேன். அதுக்கப்புறமா இந்த வயிறு பிரச்சனை உள்ளவங்க கூட அந்த டயத்தில் கண்டிப்பாக நினச்சிப்பீங்க, ஓ இது நாள் வரைக்கும் நம்ம சாப்பிடலையே, இதில் வந்து கசப்பு சுவை இருந்தால் கூட உங்களுக்கு இவ்வளோ கசப்பு குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கருப்பு உளுந்திருந்தால் கூட அதை சேர்த்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். பட் இது இப்படி சாப்பிட்றது தான் நல்லது, இதுதான் நம்மளுடைய பாரம்பரியப்படி நம்ம செய்கிறது இதுதான். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா உளுத்தம்பருப்பு ஒன்றும் கெடுதல் கிடையாது, அதையும் கொஞ்சம் சேர்த்து பொடி பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள். பெரியவங்களுக்கு நோ ப்ராப்ளம், அப்படியே சாப்பிடலாம். அப்படியே மீன்ஸ் சாதத்தில் கலந்து. இது வந்து விலை மதிப்பே இல்லாதது. இது வந்து கிடைக்குமா கடையில் அப்படின்னா, எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எல்லாம் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி தான். இதில் உள்ள எல்லா பொருட்களுமே காஸ்ட்லியானது தான். அப்போ மிஷின் ஒரு இதில் கொடுத்து அரைக்கிறதும் சரி, அவங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணிடலாம். வயிறு தானே முக்கியம். நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கி உள்ளுக்குள்ளே போடுறோம், அது எவ்வளோ தான் தாங்கும்? ஒரு லிமிட்டுக்கு மேலே அது ரொம்ப ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரபிள் எல்லாம் சரி பண்ணிவிடும். கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உஷா சமையல் வியூவர்ஸ்க்கு சொல்ல வேண்டாம், எல்லாம் ஹெல்த்தியானது தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் மறக்காமல் ரெடி பண்ணி வச்சு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.